இந்தியாவில் ஒரு காலத்தில் சதுரம், எட்டுக்கோணம், 12 மூலை என்ற பல வடிவ நாணயங்கள் புழக்கத்தில் இருந்தது. இந்திய ரூபாய் சின்னமான ரூபாய், தேசிய கொடியின் 3 கோடுகளையும் கணித சமன்பாட்டின் நேர்கோட்டையும் இணைத்த வடிவம்தான். 1947க்கு முன் வெளியான பல இந்திய நாணயங்களில் வருடம் அல்லது தேதி கூட இல்லை. ஏனெனில் அவை அரசரின் ஆட்சியை குறிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. நீங்கள் தினமும் பயன்படுத்தும் இந்திய நோட்டுகளில் இருக்கும் பச்சை நிற அடையாள கோடு பார்வையற்றவர்களுக்காக தொட்டு புரியும் வசதிக்காக உருவாக்கப்பட்டது. ஒரு ரூபாய் நோட்டு மட்டும்தான் ரிசர்வ் வங்கி ஆளுநரின் கையொப்பமில்லாத ஒரே இந்திய நோட்டு. அதில் நிதி அமைச்சரின் கையொப்பம்தான் இருக்கும். பழைய இந்திய வெள்ளி நாணயங்களில் சுத்தமான வெள்ளி பயன்படுத்தப்பட்டது. அதனால்தான் இன்று வரை அவை அதிக மதிப்புடன் இருக்கின்றன. இந்திய நோட்டுகளில் உள்ள மகாத்மா காந்தியின் படம் போலி நோட்டுகளை தடுக்க மிக கவனமாக தேர்வு செய்யப்பட்டது. உலகின் பழமையான நாணயங்களில் இந்திய நாணயங்களும் ஒன்று. இந்தியாவில் கிமு 6ஆம் நூற்றாண்டிலேயே பஞ்ச் மார்க் நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. இவை உலகின் மிகவும் பழமையான நாணயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. முன்பிருந்த நாணயங்கள் வெள்ளி, செம்பு, நிக்கல் போன்ற உலோகங்களில் தயாரிக்கப்பட்டதால் அவை கனமாக இருந்தது. ஒரு காலத்தில் நாணயங்கள் தான் மதிப்பு. முன்னர் இந்தியாவில் உலோகத்தின் மதிப்பே நாணயத்தின் மதிப்பு. அதனால்தான் நாணயங்கள் சேமித்து வைக்கப்பட்டன. 1835ஆம் ஆண்டு வெளியான ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூபாய் இந்தியாவின் மிக அரிய நாணயங்களில் ஒன்று. நன்றாக பாதுகாக்கப்பட்ட நாணயம் இன்று லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்பை பெறுகிறது. இந்தியா சுதந்திரம் பெற்ற வருடமான 1947 வெளியான ப்ரூஃப் நாணயங்கள் மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் உருவாக்கப்பட்டது. அதனால் இன்று அவை கலெக்டர்ஸ்க்கு மிக மதிப்பு மிக்கவை. 1150 வெளியான சிங்க சின்னம் கொண்ட முதல் ஒரு ரூபாய் நாணயம் இந்திய குடியரசின் தொடக்கத்தை குறிப்பதால் மிகவும் அரியது. 1170களில் வெளியான ப்ரூஃப் அண்ட் யுஎன்சி நாணயங்கள் பொதுமக்களுக்கு அல்ல, சிறப்பு சேகரிப்பிற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டது. இவை இன்று மிக அரியவை. மகாத்மா காந்தியின் 100வது பிறந்த நாளை நினைவுகூர 1969 வெளியான நினைவு நாணயம் மிக குறைந்த எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்டதால் அரியது. இந்திய நோட்டுகளில் மைக்ரோ லெட்டர், லேடன்ட் இமேஜ், செக்யூரிட்டி த்ரெட் போன்ற பல ரகசிய பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன. இதனால் போலி நோட்டுகளை எளிதாக கண்டறிய முடியும். ஒரு காலத்தில் செரோ ரூபி நோட்டு ஊழலை எதிர்க்கும் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. இது சட்டப்பூர்வ நோட்டு அல்ல. ஒரு காலத்தில் இந்திய ரூபாய் நோட்டுகள் வெளிநாடுகளிலும் அச்சிடப்பட்டது. பின்னர் முழுமையாக இந்தியாவிலேயே அச்சிடத் தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு மதிப்புள்ள நோட்டுக்கும் வேறுபட்ட நிறம் கொடுக்கப்பட்டிருப்பது அவற்றை விரைவாக அடையாளம் காண உதவுவதற்காக. சிறிய மதிப்புள்ள நோட்டுகள் குறைந்த காலமே பயன்படுத்தப்படுகின்றன. பெரிய மதிப்புள்ள நோட்டுகள் நீண்ட காலம் நீடிக்கும். இந்தியாவில் 1000 ரூபாய் மற்றும் 10,000 ரூபாய் நோட்டுகள் 1949 முதன்முறையாக வெளியிடப்பட்டது. இவை பொதுமக்களுக்கு மிக குறைந்த அளவில் மட்டுமே புழக்கத்தில் இருந்ததால் இன்று மிக அரியவை.